ஜட்ஜே சொன்னபடி 5 நிமிஷத்துல ரிட்டை டிஸ்மிஸ் பண்ணிருக்கணுங்க. அவரோட கோர்ட் ரூம்ல ரிட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். அதை அவர் செய்யல. அவர் செய்யாம சமரசம் என்கிற முயற்சியில, குறிப்பாக ஒரு கட்சி சார்ந்த முயற்சியில நீதியரசர் ஈடுபடக்கூடாது. அது சமரசத்துக்கான இடம் இல்லை. கட்சியின் சட்டத்திட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்ய வேண்டிய ஒரு இடம். அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேட்டர்ல இப்படியான ஒரு முடிவு எடுத்தா நாளைக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியிலையும் இந்த ப்ராப்ளம் வரும்போது இதை கோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று. இன்னொன்று, டாக்டர் ராமதாஸ் பெட்டிஷனரே கிடையாது. அந்த ரிட்டை அது வந்த உடனே நான் ரிட்டு காஸ்ட் லிஸ்ட் எடுத்து ரிட் நம்பரை பார்க்கும்போது பெட்டிஷனர் யாரு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெப்ரசன்டட் பை ஜெனரல் செக்ரட்டரி. அவரை பேசலாம் பெட்டிஷனர். இன்னொரு பெட்டிஷன் ரெஸ்பாண்டன்ட் அன்புமணி, அவரை பேசலாம். அப்ப இந்த 2 பேரையும் விட்டுட்டு அன்புமணியும் ராமதாஸையும் நான் வந்து காமன் குட்டுக்காக பார்த்தேன், பொது நலனுக்காக பார்த்தேன்னா அது வந்து மணிக்கணும், அது நீதியரசரோட வேலை கிடையாது.